Hello children, இன்னைக்கு exercise 4.1ல sum number 6 பார்க்க போறோம். In the adjacent figure, triangle ACB is similar to triangle APQ. So இப்போ இந்த ரெண்டு triangle similarனு அவங்களே கொடுத்துட்டாங்க. If BC is equal to 8 cm, PQ equal to 4 cm, BA equal to 6.5 cm and AP equal to 2.8 cm அப்படினு சொல்லி கொஞ்சம் values கொடுத்துட்டு find CA and AQ அப்படினு சொல்லி ரெண்டு values கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So ரெண்டு triangle கொடுத்துட்டாங்க. என்னென்ன ட்ரையாங்கிள்னா ஏசிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஏபிக்யூ அப்படிங்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சிஏ கண்டுபிடிக்கணும், அதே போல் ஏக்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம இப்போ இந்த தெரியாத வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதோட சைட்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். ஏசி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு சிபி பை பிக்யூ. அடுத்து ஏபி பை ஏக்யூ. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏசியோட வேல்யூ வந்து ஏசி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏசி பை ஏபி வந்து 2.8. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு சிபி. சிபி வந்து 8 cm பை பிக்யூ. பிக்யூ வந்து 4 and that is equal to ஏபி. ஏபி வந்து 6.5. 6.5 பை ஏக்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு இதுக்கு ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ தெரியாத ஒரு வேல்யூவும் தெரிஞ்ச ஒரு இதுவும் எடுத்து அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி தெரியாததை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இது எடுத்துக்கலாம். ஸோ ஏசி பை 2.8 இஸ் ஈக்குவல் டு 8/4. ஓகே, ஸோ இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2.8. ஸோ இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2.8 ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவிஷனாக மாறும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 சார் 2 சார். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2.8 வந்து 5.6 cm. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏக்யூவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 இன்ட்டு ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 6.5. ஸோ ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 6.5 பை 8. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 டேபிளில் 2 சார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6.5 டிவைடட் பை 2 வந்து 3.25 கிடைக்கும். ஸோ இப்போ இது எப்படி டிவைட் பண்ணணுங்கிறதையும் காமிச்சிடுறேன் நான். 6.5 dividing by 2. So 3s are 2 3s are 6. இப்போ 0. இந்த பாயிண்ட்டை மேலே வச்சுட்டு தான் நம்ம அடுத்த நம்பரை கீழே இருக்கணும். அடுத்து 2 2s are 4. சப்ராக்ட் பண்ணோம்னா 1. பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம 0s ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 5s are 10 பண்ணும்போது 0. ஸோ நமக்கு 3.25 cm கிடச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. ஏக்யூ ஈக்குவல் டு 3.25 cm, AC is equal to 5.6 cm. That's all. Thanks for watching, children.